இந்த ஊர்ல மூத்த பையனா பிறந்தா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஊர் மக்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காம கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே சரவணன் வந்து இறந்துடுறான். அதுக்கப்புறம் சரவணனோட ஒய்ஃபும் ஃப்ரெண்டும் சேர்ந்து இதுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படி சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி அதுல இன்வெஸ்டிகேஷன்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாரும் லாஸ்டா சரவணன் எங்க பாத்தீங்கன்னு கேட்டா பாஸ்கர் கூட தான் பார்த்தேன் அப்படி சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த நாள் காலைல பாஸ்கர் கிட்ட போய் கேட்கிறப்ப நாங்க 2 பேரும் தான் உண்மையா வெளியே போனோம், பட் திரும்பி வரப்ப அவன் என் கூட வரல, அவங்க சித்தப்பா பசங்க கூட தான் லாஸ்டா போனான் அப்படி சொல்லி பாஸ்கர் சொன்னதும் அங்க போய் பார்த்தா அவங்க 2 நாளா ஆளே காணோம். அதனால அந்த ஊர் பூசாரியோட ஹெல்ப்போட அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களை பார்த்ததும் அவங்க பயங்கரமா ஓட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபைட் எல்லாம் போட்டு அவங்கள புடிச்சிட்டு வந்து கேட்டா எங்க கூட தான் இருந்தான், பட் நாங்க எங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள அவனை காணோம், அதுக்கப்புறம் அவனை போய் தேடி பாக்குறப்பவே அவன் இறந்துட்டான் அப்படி சொல்லி இங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படி சொல்லி பிளான் பண்றதுக்காக ஹீரோயின் வந்து இன்னொரு ஃபேமிலிய நான் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்த மூத்த பையன் அப்படி சொல்லி இங்க வர வச்சிருப்பாங்க. இப்போ அவனை கொல்றதுக்காக ஆட்கள் வந்து ரெடி ஆகுறாங்க. இப்பதான் புரியுது இந்த கோவில் பூசாரி மாதிரி இருந்தவர் தான் எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. செஞ்சாங்கி இல்ல அப்படி சொல்லி தெரிஞ்சுட்டா கொடுத்த நிலத்தை எல்லாம் திருப்பி கேட்டுருவாங்க அப்படி சொல்லி அப்பாவும் பையனும் பிளானை போட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாங்க. கடைசியில இது எல்லாத்தையும் ஊர் மக்கள் முன்னாடி இவங்க காட்டி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு இந்த ஊரை விட்டு துரத்திட்டாங்க.